டெய்லி மார்னிங்கில் வாக்கிங் ரன்னிங் முடிச்சுட்டு என்னென்ன ஸ்ட்ரெச் வந்து பேசிக்காக பண்ணலான்றதை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நெக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நெக்குக்கு ஹெட்டு வந்து 35 டிகிரி டர்ன் பண்ணிவிட்டு நல்லா பின்னாடி பிடிச்ச மாதிரி கீழே இழுக்கணும். ஒரு 15 சேம் அதே போல் ஆப்போசிட் சைடு 35 டிகிரி டர்னு கீழே புல் பண்ணுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே வந்து டர்ன் பண்ணாமல் சைடு 1 2 3 9 10. ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ட்ரைசெப்ஸு 2 4 6 7 8 9 10. ஆப்போசிட் சைடு 1 2 7 8 9 10. ஸோ delta 7 8 10. ஸோ ஹேண்ட் ஃபுல்லாக எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கை நல்லா பாம் ஃபேஸ் பண்ண மாதிரி கீழே இழுக்கிற மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே ஒரு அப்படியே ஆப்போசிட் சைடு நல்லா விரலெல்லாம் மடக்கி கீழே டச் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஆப்போசிட் சைடு ஸோ பெண்ட் பண்ணி ஃப்ளெக்ஸ் பண்ணி மொத்தத்தையும் போட்டு வெறும் விரலும் விரலு கீழே கொஞ்சம் பாதத்தை மட்டும் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இடுப்பை வந்து முன்னாடி பெண்ட் பண்ணாமல் இடுப்பு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும். புரியுதுங்களா? லெஃப்டில் பண்ணிட்டாங்க கொடுத்து முன்னாடி இதில் ப்ளேஸ் பண்ணிட்டு ஃபார்வர்ட் இடுப்பு ஃபார்வர்ட். ஸோ இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரெச்சு. இதை தவிர இருக்குது, இது ஈலியா ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு லெக்கு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு வச்சுட்டு பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்ட்ரெச்சுக்கு பண்ணுறது நல்லா பெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இது அப்படியே ஆப்போசிட் சைடு இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு ஒரு லெக் மட்டும் பெண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ண வேண்டியது. உங்களுக்கு பேலன்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஹேண்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு எதுனா ஒரு டார்கெட்டை பாயிண்ட் பண்ண மாதிரி ஹேண்டை ஸ்ட்ரெயிட் பண்ணாவே உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் எப்படி ஆப்போசிட் சைடில் பண்ணி காமிக்கிறேன். வந்து டைம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுறேன். ஸ்டாண்டிங்கில் ஒரு லெக் மட்டும் ஃபார்வேர்டாக வச்சு முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு ஃபுட்டை வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி தூக்கிட்டு ஃபார்வேர்டாக பெண்ட் பண்ணணும். உங்களால் எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளோவும் பெண்ட் பண்ணலாம். இந்த சைடில் பண்ணி காமிக்கிறேன். ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வச்சுட்டு ஃபுட்டை வந்து உங்களுக்கு பார்த்தோம் மேல் நாங்கள் வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த சைடில் இருக்கிற ஐடி ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு லெக்கை கிராஸ் பண்ணிவிட்டு ஹேண்டை ஆப்போசிட் சைடுடைய பேக் சைடு கொண்டு போகிற மாதிரி ட்ரை பண்ணணும்.
ஆப்போசிட் சைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லெக் கிராஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ஆப்போசிட் சைடு. எங்கே வருதோ இது வந்து ஐடி ஸ்ட்ரெச்சு. நெக்ஸ்ட் பட்டக்கு க்ளூட்டு இதெல்லாம் எப்படி லெக்கு லிஃப்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு பேலன்ஸ் வந்து பண்ண முடியாது. சில பேர் அவங்க வந்து வால் சப்போர்ட்டில் இல்லைன்னா எது ட்ரீ சப்போர்ட்டில் நின்று ஜஸ்ட்டு பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணாவே இங்கே வந்து பட்டன் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெச் ஆகும். க்ளூட் ஸ்ட்ரெச்சு. ஸோ ஆப்போசிட் சைட் பண்ணுறேன்.